ஹாய் ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஹோம் டூர் பண்ண போறோம். ஹோம் டூர் பண்ண போறோன்ற பேர்ல காலையில இருந்து உசுர வாங்கிட்டேன். நம்ம சொந்தக்காரங்கலாம் வந்தா டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து ஒளிச்சு வைப்போம்ல, அந்த மாதிரி வந்து ஹோம் டூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்றா இது பண்றான்னு கொஞ்சம் லைட்டா டார்ச்சர் பண்ணிட்டீங்க. சரி ஓகே, நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே. பின்னால இருக்கவனுக்கு திடுக்குன்னு வந்த மாதிரி இப்படி ஒரு வீடு எங்களுக்கு கிடைச்சது. இது வந்து ஆக்சுவலா எங்க மாமாவோட வீடு தான். அங்கதான் வந்து நாங்க ரெண்டுக்கு இருக்கோம். பெர்மனன்ட் கிடையாது, ஆனா பெர்மனன்ட்டா இதை விட பெரிய வீடா கட்டலாம் நம்ம. ஓகே ஓகே, பார்க்கலாமா நம்மளோட பங்களாவை? பேசு, சும்மா போற கையாட்டிட்டு. வாங்க, வந்தானே தான் பேசுவோம். ஆஹா, இதெல்லாம் நம்மளோட என்ட்ரன்ஸ். ஓகே, உள்ள போலாமா? போலாம், போ. திறந்துடலாமா? என்ன ஜீம்பும்பா பண்ணி திறக்கிற மாதிரி திறந்துடலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏன்பா வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க போங்க. இதுதான் எங்களோட லிவிங் ரூம். இங்கதான் உட்காந்து டிவி எல்லாம் பாப்பான் நிறைய. அப்புறம் லிவிங் ரூம்ல டிவி பார்க்காம என்ன சாப்பாடா சாப்பிடுவாங்க? சோஃபால உட்காந்து டிவி பார்ப்பான். அதுக்கப்புறம் இங்க டிவி விடும். அப்புறம் இங்க ஒரு ஸ்கிரீன்லாம் போட்டுருக்கோம். இது அப்படியே லைட்டா இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இதெல்லாம் நம்மளோட ஆர்ட். ஆக்சுவலா ஒருத்தங்க உட்கார வச்சு அப்படியே வரைகிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. சும்மா இந்த மாதிரி சின்ன சின்னது கூகுள்ல பார்த்து போர் அடிக்கிறப்ப வரைஞ்சிட்டு இருப்பேன். அதுதான் இங்க வந்து ஹேங்கிங்ஸா போட்டிருக்கோம். அப்படியே வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க, எங்க கூட்டு போறீங்க? வாங்க வாங்க வாங்க. இது வந்து நான் வரைஞ்சதுன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து கடையில வாங்கி ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கோம். இந்த கோர்ஸ் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும், லிவ் லவ் லாஃப் அப்படின்றது. அதனால வந்து இதை ஒட்டியிருக்கேன். இது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ஃபிஷ் டேங்க். அதுல வந்து நிறைய சோறு போடாமே ஃபிஷ் போட்டு அதெல்லாம் சொல்லாத நீ. ஓகேவா, இது ரொம்ப கியூட்டா இருக்கும். கீழே கல் போட்டு நிறைய ஃபிஷ் எல்லாம் விட்டுருந்தாங்க, அதெல்லாம் இப்ப காணும். நான் அந்த கிளிப்பிங்ஸ் முடிஞ்சா நான் பண்றேன். ஓகேவா? ஓகே, அப்படியே வந்தா இந்த கம்பிலாம் எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் இது எதுக்கு போட்டிருக்கோம்னா நெட் கொசுவலை போடுறதுக்கு, கொசுவலைக்காக போட்டிருக்கோம். இங்க மோஸ்டா யாரும் படுக்க மாட்டோம், சும்மா எக்ஸ்ட்ரா பெட் இருக்கேன்றதுக்காக இங்க போட்டிருக்கோம். கரெக்ட்டா? ஆமா. நீங்கலாம் வந்தீங்கன்னா இங்க தங்கிக்கலாம், கெஸ்ட் ஹவுஸ். இது வந்து ஸ்டோர் ரூம். தான் காமிச்சிரு. திறந்தெல்லாம் காட்டக்கூடாது. இங்க இருக்க முக்காவாசி குப்பையை உள்ளதான் போட்டிருக்கோம். வீடியோ முடிஞ்சோடனே எடுத்து திருப்பி வெளியே போட்டுருவோம். ஓகேவா? இங்க வந்து துணி காய போடுறதுக்கு இது ஆல்ரெடி வீட்லயே இருந்ததுதான், எங்களோடது கிடையாது. ஓகே, போலாமா? இங்க இருந்து இந்த வியூ காட்டிருங்க. இந்த வியூ வந்து ரொம்பவே பிடிச்சது எனக்கு. ஓகேவா? இங்க எடுத்திருப்போம் சில வீடியோஸ், இங்க உட்காந்து எடுத்திருப்போம் முன்னாடி. இந்த வியூவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிராயிங்ஸ்க்கு கீழே இருக்க இந்த சோஃபா இருக்கு பார்த்தீங்களா, இது என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டானது. நல்லா தூக்கம் வரும். கிட்டத்தட்ட 10 வருஷமா இது நான் வச்சிருக்கேன். ஓகே வாங்க, அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு பால்கனி அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா யார் இருக்காங்கன்னு? இங்க ஒரே ஒரு ஆடு இல்லை, இப்ப ரீசெண்டா தான் பிரெக்னெண்டா இருந்து குட்டி போட்டுச்சு. அதனால வந்து இதை மட்டும் உள்ள விட்டுருக்கோம். அந்த குட்டி பையனை பாருங்க, வந்துருவான், மொழாலாம் வந்துருவான். ஏண்டா டேய் டேய், சேட்டங்க ரொம்ப. அதுக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஓடுறான் பாரு. இது நீங்க பாத்திருப்பீங்க, ஆல்ரெடி பாத்திருப்பீங்க ஒரு சில வீடியோஸ்ல. நிறைய வந்து இங்க ஸ்டைலா நிக்கிறாப்ல. இது அப்படியே இப்படி போனா இது மாடிங்க. ஆக்சுவலா மேல அடைச்சு வச்சிருக்கோம் பாருங்க, இந்த குட்டி ஆட்டுக்குட்டி மேல மேல ஓடி போயிடுது, அதனாலதான். ஓகே, உள்ள போயிடலாம். ஓகே, ஹால் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த ரெண்டு பொம்மையை மறந்து பேரா தொங்க விட்டுருக்கு. ஒண்ணு நிறையனே, இன்னொன்னு நானு. ஓகேவா? ஓகே, இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இது வந்து பேக் சைடு வியூ, அதையும் பார்த்துக்கங்க. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம். மோஸ்டா நான் யூஸ் பண்றது இதுதான், நரேனுக்கு தனியா இருக்கு. இப்ப நம்மளோட கிச்சனுக்கு போறோம். ஓகே, இதுதான் நம்மளோட கிச்சன். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிட்றதுக்காக திங்ஸ் இருக்காது, ஆனா சாப்பிட மாட்டாது. டைனிங் டேபிள், நாங்க டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுவோம். சம்டைம் சாப்பிடுவோம், இல்லைன்னா கீழே தான் நார்மலா உட்காந்து சாப்பிட்டுப்போம். வந்து ஓரளவுக்கு நீட்டா தான் வச்சிருப்பேன்.
ஏன்னா சமைக்கிறது இல்ல, சமைச்சாதான் அழுக்காகும். எனக்கு நீங்க பேசக்கூடாது. ஆமா 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 சமைக்கிறதே கிடையாது. அதுக்கு நான் அப்படி பேசாத, எப்பயாவது சமைப்பேன். சிரிப்பை பாரு. ஓகேவா, இதுதான் அடுப்பு. இதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வலிக்க வச்சிருக்கோம். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் மாதிரி இருக்கும், கரெக்டா? பெட்ரூம் தான். பெட்ரூம் தான். வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரிங் தான் கிச்சனா இருந்துச்சு. இங்க நாங்க இதை வந்து கிச்சனை மாத்திட்டோம். ஓகே, Bye. இது கபோர்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு, நிறையவே இருக்கு. கபோர்ட்ஸ்லாம் நிறையவே இருக்கு, ஆனா உள்ளதான் திங்ஸ் எதுவும் வைக்கிறது இல்ல. சரி ஓகே. இது வந்து இன்பா வந்து வேலை பார்க்க மாட்டான்றதுக்கான அடையாளம். ஐயோ கொண்டுருவாங்க. இங்க வா. இது வந்து இன்னொரு ரெஸ்ட் ரூம், சரியா? இங்க வந்து நாங்க வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம். இது வந்து ரீசெண்டா வாங்கினது, இது முன்னாடியே வாங்கினது, பழசு. ஓகே, இது வந்து நான் வரைஞ்சது தான். மேரேஜ் ஆன டைம்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல, அது பண்ணலாம் இது பண்ணலாம் வீட்டை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டைம்ல வரைஞ்சது தான் இதெல்லாம். வரைஞ்சு அப்படியே பேஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லிருங்க. சூப்பரா இருக்கு, சூப்பர். அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ரூம். முக்காவாசி ட்ரெஸ்ஸை வந்து நிறைய நீங்க தான் தொங்க விட்டுருப்பான், அதெல்லாம் நான் திட்டிட்டே பாருங்க இதுல எது என் ட்ரெஸ் நீங்களே பாத்துக்கங்க. ஓகேவா? இதுதான் வந்து மிரர். இங்கதான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவான். நான் 5 மினிட்ஸ் தான் நானு. ஓகேவா? இங்க வந்து பீரோ வச்சிருக்கோம். மேல வந்து ஒரு 2 ஹெல்மெட் இருக்கு. அது வந்து என்னதும் நிறையதும், ஆனா வெளியே தான் எங்கேயும் போட்டுட்டு போறது இல்ல. ஓகேவா? இந்த ஸ்கிரீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் வாங்கினேன். ரொம்பவே சீப்பாவும் இருந்துச்சு. சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. ஓகேவா? போலாமா அடுத்த ரூமுக்கு? ஓகே போலாம். அப்படியே வந்தோம்னா முக்காவாசி நாள் வீட்டுல ஸ்பெண்ட் பண்ற நேரம் வந்து இங்கதான், கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. ரொம்ப 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 பிடிச்ச இடம் எங்களுக்கு. ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்து 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 இதெல்லாம் காம்பினேஷன் ரெட், ஃபுல்லா ரெட்டுல பிளாக்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட்டும் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்புறம் ப்ரௌன் இருக்கும், அதையும் கண்டுக்காதீங்க. அது பிளாக் மாதிரி தான் தெரியும். ஓகேவா? இதெல்லாம் உட்காந்து நானும் நிறைய சேர்ந்து ஒட்டுனது தான், எல்லாம் ஆர்டர் பண்ணி ஒட்டுனது. நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மூடிடலாம். ஓகே. இது வந்து வெயில் டைம்ல எல்லாம் வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏர் கூலருங்க, இதுவும் ரீசெண்டா தான் வாங்கினோம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய எனக்கு கிஃப்ட் பண்ணது. அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல, கீழே போட்டு தூக்கி போடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. எங்க எரிய மாட்டேங்குது, சார்ஜ் இல்ல, சும்மா தான் வச்சிருக்காது. ஓகேவா? மோஸ்டா இதுல இதுக்கு மேல துணியை போட்டே அந்த மாதிரி தான் நமக்கு வந்து வீடியோ எல்லாம் மறப்பான் நிறைய. ஓகே, இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த கிளாக்ல இருந்து இது வரைக்கும் எல்லாமே வந்து அந்த ரெட் தீம்ல இருக்கணும் அப்படின்ட்டு தான் பண்ணது. அந்த ரெட் கலர் பேர்டு ஒன்று வரைஞ்சிருக்கு, ஒட்டிருக்கேன் பாருங்க. அதுல வந்து ஆக்சுவலா வேற கலர் இருந்துச்சு, அதுலயும் ரெட் வரணும்னு சொல்லிட்டு ஒரு கிளிட்டர் ஷீட் வாங்கி அது மேல ஒட்டியாச்சு. ஓகேவா? ஓகே ஓகே. அடுத்து இதுவுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது, பார்த்து பார்த்து ஒட்டினது, ஆனா கொஞ்சம் 1-2 பிந்து போச்சு. 3D பட்டர்ஃப்ளை. அப்புறம் இதுதான் நம்ம மோஸ்டா ஸ்பெண்ட் பண்றது. இப்படி படுத்துட்டு காலையில ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம்னா ஃபுல்லா இங்கே தான் நடந்துட்டு இருக்கோம். நான் உட்காந்து விடிய வேலை பார்த்துருவேன். நீ ஆமா, ராத்திரிலாம் நிறைய வந்து வேலை பார்ப்பாங்க. மற்றபடி அவ்வளோதான். ஓகே ஓகே. வேற என்ன காட்ட வேண்டியது இருக்கு? அவ்வளோதான். இது வந்து நான் யூஸ் பண்ற பாத்ரூம். நல்லா இருக்காது, இருந்தாலும் காமிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, அப்படியே வந்து அப்படியே வெளியே போயிடலாம். அப்படியே வெளியே போயிடலாம். அங்க பாருங்க, கதவை திறந்து வச்சுட்டு 2 பேர் வந்திருக்கிறது பாருங்க. ஐயோ உள்ள வந்துட்டாங்களா? இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது, இந்த 4 பேரு. சம்டைம்ஸ் இருட்டுல பார்த்துட்டு நானே பயந்துருவேன், ஐயோ யாரோ நிக்கிறாங்க, யாரோ மூஞ்சி தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, வெளியே வந்து நிறையனோட பைக் நிக்குது. அப்படியே வந்தோம்னா இங்க நம்மளோட பூச்சை புலி இருக்காங்க. இது ஆக்சுவலா கன்டினியூர், ஆனா குட்டியா இருக்கு. இப்பதான் இன்னும் ஹேண்ட் ஃபீடிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதோட கக்காவெல்லாம் எதுக்குடா காட்டுறேன்? காமிக்கணும்ல, கையில வேணா எடுத்து காமி. வாங்க வாங்க வாங்க.
கத்துனாங்கன்னா காதெல்லாம் வலிக்குங்க. சொல்லி ஐயையோ! கொஞ்சம் லவுடஸ்ட் பேர்டு தான் இது. ஆமா. இன்னும் உடம்புல எல்லாம் வந்து முடி முளைக்க வேண்டியது இருக்கு. இனிமேல் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க வச்சனா கீழே விழுந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன்று இருந்துச்சு, அது இறந்து போச்சு. அப்புறம் இது ரொம்ப பிடிச்சது, அதான் வாங்கணும். நட்டுறாமா? போங்க. அடுத்து இப்படியே வந்தா நம்ம சோம்பேறி பையன் செடி. சோம்பேறி பையன் வாய் சொல்லிடு மக்களுக்கு, வாய் சொல்லிடு. அழுக்கு மூட்டை பையன் எங்கேயாவது போய் புரண்டு உருண்டுட்டு வந்துருவான். ஃபேஸ் ஜூம்ல காட்டுறேன், கியூட்டான பையன். லேப் நினைச்சுதான் வாங்கணும். ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் லேப் மாதிரியே இல்ல ஃபேஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. மேபி கோல்டன் ரெட்ரீவர் அண்ட் லேபோட கிராஸ் நினைக்கிறேன். ஏன்னா ரேனு அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது என்ன ரகம்னே தெரியல. இதுவுமே கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். டாக்டர்னா இவன் பாரு ஒல்லியா இருக்கான். பைக்ல எல்லாம் போவோம். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்றவங்களா இருந்திருந்தா கண்டிப்பா குட்டாப்பாவை பத்தி தெரிஞ்சிருக்கும். பைக்ல எல்லாம் ஜங்குன்னு ஏறுவாங்க. நம்ம கியூட். ஓகேவா? பேர் என்ன சொல்லியிருந்தாரு? என்ன? குட்டப்பா. குட்டப்பா நல்ல பையன். வீட்டுக்கு ரொம்ப பெட்டு. இவனுக்கு 6 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு செடிக்கு அவரு எரும மாடு மாதிரி இருப்பாரு. ஆனா அவருக்கு 1 வயசு தான். ஓகேவா? 1.5 வயசு ஆகுது. அப்படியே வந்தோம்னா நாங்க இது வரைக்கும் சம்பாதிச்ச கொஞ்சம் காசை வச்சு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்னா அது இது மட்டும்தான். 5 செம்பரி ஆட்டுக்குட்டி, 3 நாட்டு ஆட்டுக்குட்டி வச்சிருக்கோம். அதுல ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி போட்டுருச்சு. இன்னொன்னு வந்து பிரெக்னெண்டா இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 போடும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க தான் பிரெக்னென்ட். பிரெக்னென்ட் லேடியை காட்டி இந்த மேடம் தான் பிரெக்னென்ட்டா இருக்காங்க. உள்ள போங்க, உள்ள போய் காட்டிட்டு வாங்க. எல்லாரும் எல்லாம் சாப்பிட கூட்டிட்டு போறோம்னு நினைச்சிட்டு வெளியே வராங்க. ஆமா. பிரெக்னென்ட் லேடி இவங்க தான் ஒரே வெள்ளாடு. வெள்ளாடுல மேலு இவங்க மட்டும்தான். இது எல்லாமே மேல் தான். செம்பரியாடுல ஃபீமேல் வாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க கேட்டதுக்கு. ஸோ அதனால 5மே மேலா வாங்கியாச்சு. இன்னும் ஒரு 10 வாங்கலான்னு இருக்கோம். அந்த 10மே ஃபீமேல் வாங்கலான்னு இருக்கோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் எங்களோட ஹோம் இருக்கும். இங்க பின்னாடி எல்லாம் தோட்டம் இதெல்லாம் இருக்கு. சூப்பரா இருக்கும். அத நாங்க வந்து இன்ட்ரோலயே சுத்தி காமிச்சிருப்போம். ஆமா, இன்ட்ரோ vlog போய் பாருங்க. அதுல வந்து தோட்டத்தெல்லாம் சுத்தி காட்டியிருப்போம். எங்க நடந்து போற? கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு. நிறைய வந்து ஃபியூச்சர்ல முடிஞ்சா இந்த வீட்டை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கும் பிடிச்சிருக்கு. கரெக்டா? ஆமா. இது நம்மளோட சந்திரமுகி கேட்டு. அப்படியே வந்தீங்கன்னா இது மட்டும் காட்டிடலாம் பின்னாடி. நட நட நட. இந்த ரியோ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கத்திக்கிட்டே கிடக்கும். வீடியோவே உருப்படியா எடுக்க கூடாது. இத நேத்து வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க. நான் வந்து இவனை தேடிட்டு போய் அசிங்கப்பட்டதெல்லாம் காட்டியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஆட்டுக்காக இப்பதான் நாங்க வந்து இது பண்ணிருக்கோம். இது என்னது சோளமா? வீட்டை சுத்திட்டு போலாம். போய் எங்க போற? வீட்டை சுத்தி போய் எங்க போற? எங்க போறோம்னு தெரியல. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. பிரிஞ்சு டயலாக்லாம் பேசக்கூடாது. நீங்க வந்து சோளக்கருமையா வாஷ் பண்றது ஏதாவதுன்னா இங்க வாஷ் பண்ணிப்போம். சும்மா சுத்தி காட்டிடுங்க தோட்டத்தை. இதையே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்ப வேணா வெளியே வரலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் உள்ளதான் இருப்போம். நல்லா இருக்கும். கரெக்டா ரேனு? நீ உள்ள இருப்பேன்னு சொல்லு. என்ன சொல்லாத. நீ என்ன பண்ணுவ? நான் அப்பப்ப வெளியே வரவேன்ப்பா. பழைய மாதிரி எல்லாம் கிடையாது. சரி சரி, ஓவரா பேசாத. ஓகே, இதுதான் எங்களோட வீடு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல எல்லாருமே வரவே இருக்கிறோம். அடுத்து வந்து இந்த வீடியோக்கு வந்து கண்டிப்பா நிறைய லைக்ஸ் வரணும், நிறைய வியூஸ் போகணும். அப்பதான் வந்து அடுத்து நாங்களே வீடு கட்டி பெரிய வீடா கட்டும்போது உங்களுக்கு ஹோம் டூர் போடுவோம். ஓகே ஓகே. அப்புறம் வந்து நீங்க ஹெல்ப் பண்ணாதான் நாங்க வந்து ஒரு ஜூ ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ஆமாமா, கண்டிப்பா வந்து இந்த
எக்ஸாட்டிக் பெட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஏன்னா ம், என்ன ம். அது மாதிரி வந்து இங்கேயே வந்து எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் பெட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து அங்கங்க கேஜ் மாதிரி போட்டு கோயம்புத்தூர்ல அது இல்ல, பொள்ளாச்சியில இருக்கு. கோயம்புத்தூர் மக்களுக்காக காமிக்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா ம், எனக்கு வளர்க்கறதுக்கு பிடிக்கும். அதனால இவன் வைப்போம். ஒரு பெட் லவர் ஓகேவா, அதனால இவனுக்காகவே வந்து அது ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஆரம்பிச்சு தரோம். வரவங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து விசிட் பண்ணலாம். ஜாலியா வந்து விசிட் பண்ணிட்டு அ ஒவ்வொன்னும் ஸ்கிப் பண்ணலாமா? ம் விசிட்னா ஐயையோ! அதுக்கும் பேமெண்ட் இருக்குங்க. வேணா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து குறைச்சு குடுத்துக்கலாம். ஓகேவா? என்ன இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ள என்னென்ன பேசுறா பாருங்க. மெக்காவ் அந்த மாரி எல்லாமே அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே இருக்க போது. ஆனா ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஓகேவா? ஃபியூச்சர்ல. எல்லாமே இப்பயே சொல்லிறக்கூடாது. ம். நடந்தா சொல்றோம். ஓகே? ஓகே, ஓகே. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் ஷேர் பண்ணுங்க, பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமயே நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே? பாய். பாய்.